பெருமாளை பயன்படுத்துவதற்கு சங்கி சந்தானத்துக்கு அனுமதி இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்போ கடவுளின் பெயரால் கடவுளினுடைய ஒரு பாட்டு டியூனை பயன்படுத்தினது மனசு புண்படுதுன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை பற்றி நம்ம என்ன கேட்கிறோம்? கடவுளின் பெயரால் அடித்துக் கொல்லப்படும் பொழுது எங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க? கடவுளின் பெயரை பயன்படுத்தி பெண்களை ரேப் பண்ணி கொல்லும் பொழுது நீங்க எங்க போய் புடுங்கிட்டு இருந்தீங்க புல்லு? அப்படின்னு நம்ம கேட்போம்ல. கடவுளை கொலைக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெக்கமா இல்ல? மனசு புண்படல. கடவுளை பயன்படுத்தி திருடும் பொழுது, மக்களை ஏமாற்றும் பொழுது, கடவுள் பெயரை பயன்படுத்தி ஓட்டு பொறுக்கும் பொழுது, சில அயோக்கிய கும்பல் பொறுக்கும் பொழுது இவங்களுக்கு மனசு புண்படல. கடவுளின் பெயரால் கோவிலுக்குள்ள பெண்களை, குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்யும்போது இவங்களுக்கு புண்படல. இந்த அமைப்பு இந்துத்துவ கும்பல் காஷ்மீர்ல ஒரு குழந்தையை ஒரு வாரம் அம்மனுடைய கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ணும்பொழுது, ரேப் பண்ணி கொடூரமாக கொன்றபோது இந்த குழு போய் சொல்லிச்சா, எங்களுக்கு மனசு புண்பட்டுடுச்சு. கோவிலை பயன்படுத்தி, அம்மன் கோவிலை பயன்படுத்தி, கடவுளின் பெயரை பயன்படுத்தி இப்படி பண்ணிட்டாங்க, எங்க மனசு புண்பட்டுடுச்சுன்னு இந்த கும்பல் போனதை பார்த்திருக்கீங்களா? அப்போ இந்த கும்பல் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளின் பெயரால் ஆதாயம் அடையணும். ஒரு அமைப்பா இருந்தா காசு பொறுக்கலாம், இன்னொரு அமைப்பா இருந்தா ஓட்டு பொறுக்கலாம். இல்ல இது இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 2 மாசம் ஆகுது நீங்க. அப்ப இந்த 2 மாசம் எந்த கூப்புல போய் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு. அப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுத்த பேசுறது அப்படிங்கிறது ஒண்ணு அந்த படக்குழுவை மிரட்டி பணம் பறிப்பதாக இருக்கலாம். அல்லது அந்த படக்குழுவே இப்படி ஒரு அமைப்பை ரெடி பண்ணி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வேணும், என்னை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசு, மனசு புண்பட்டு விட்டதுன்னு இன்னும் பேசு அப்படின்னு சொல்லலாம். எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ இந்த குழு கடவுளின் பெயரால் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப உண்மையான பக்தர்கள் ஒண்ணுதான் கேட்கணும். சாமி உன்கிட்ட வந்து சொல்லிச்சாடா இந்த பாட்டு டியூனை பயன்படுத்தாதன்னு? நீ யாருடா அத்தாரிட்டி? நீ யாருடா சொல்றதுக்கு? அப்படின்னு உண்மையான இறைபக்தியார்கள் கேட்கணும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடும். இவங்க போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றாங்க. எடப்பாடி என்ன பண்ணுவாரு? அவரே பாவம் மோடி என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த அமைப்பு மோடி கிட்ட சொல்லி மோடி மூலியமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி இதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாதுங்க. கடவுளின் பெயரை வச்சு புண்பட்டுடுச்சு அப்படின்னு நாங்களே வருத்தமா அந்த சாமி அப்படிதான் திட்டுவோம். என்னத்தை படைச்ச நீ, யார் நீ இப்படி என் கழுத்தை அறுக்குறீ அப்படின்னு சாமியே திட்டக்கூடிய பக்தர்கள் தான் இருக்கவங்க. எனக்கு என்ன, எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் எதுக்கு சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து விட முடியும்? இல்ல, அவர் தரிசனத்துக்கு போயிருக்காரு, அது சாமி கும்பிட போனாரு, கம்முனு அவர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவர் ஒரு டம்மி பீஸுங்க. பிஜேபியினுடைய அடிமையாக இருக்கக்கூடியவர். அவருடைய கட்சியிலேயே அவருக்கு செல்வாக்கு இல்லை.